ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌமியா சமையலறை. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மொறுமொறுவான வடை தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்காதீங்க. இது நான் உங்களுக்கு பழைய சாதத்தை வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். மதியானம் சமைக்கிறீங்க, கொஞ்சம் நிறைய சாதம் வச்சிட்டீங்க, யாருமே சாப்பிட்லன்னா ஈவினிங்கே இந்த ரெசிபியை பண்ணுங்க. வேணான்னு சொன்னவங்களாம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பழைய சாதத்தில் செஞ்சதுன்னே நம்பவே மாட்டாங்க. இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன், மிளகு ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, உப்பு, 1/4 கப்பு அரிசி மாவு. இதுதான் தேவையான பொருட்கள். இந்த 2 கப் சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கொத்தமல்லி தலையும் இது கூட சேர்த்திட்டு, அப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு, மிளகு ஆட் பண்ணால் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் முழு மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தட்டி ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா சாதங்களால பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1/4 கப் அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி 1/4 கப் அரிசி மாவு தான் தேவைப்பட்டுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இன்னுமே பிசு பிசுன்னு இருக்குது, அந்த வடை மாவு பதத்துக்கு வரலைன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வடை மாவு பதம் தெரியும் இல்லையா, அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கை வச்சு நல்லா நான் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை சூடாக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வடை மாவை எடுத்து நம்ம ஓட்டை போட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் வடை மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் நினச்சிக்குங்க. ஸோ தட் உங்கள் கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது, ஈஸியாக எண்ணெயில் போட்டு எடுக்க முடியும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணியிருக்கனால பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயெல்லாம் இது இழுக்காது. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், நம்ம வடை இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். பார்த்திங்களா, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம உளுந்தே இல்லாமல் உளுந்த வடை மாதிரி நம்ம வடை செஞ்சாச்சு. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், யாருமே நம்ப மாட்டாங்க இது பழைய சாதத்தில் பண்ணதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு செம காம்பினேஷன் ஒரு கோகோனட் சட்னிங்க. நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு கோகோனட் சட்னி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட செம காம்பினேஷனாக இருக்கும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. பாருங்கள், எவ்வளோ மொறுன்னு இருக்குது. இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன். நான் செஞ்சு காமிக்கிற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சௌமியா சமையலறை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.